ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழை வெல்வோம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பிரித்தெழுதுகளில் பார்ட் 2 அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பொருளுடைமை. பொருளுடைமை எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு பிரிக்கலாம். திரும்ப கதிர் சுடரை கதிர் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரிக்கலாம். கல் எடுத்துனா கல் கூட்டல் எடுத்து அப்படின்னு பிரிக்கலாம். நானிலம்னா நான்கு கூட்டல் இளம் அப்படின்னு பிரிக்கலாம். மூச்சடக்கினா மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னு பிரிக்கலாம். மின்னணுனா மின் கூட்டல் அணு அப்படின்னு பிரிக்கலாம். விரிவடைந்தனா விரிவடைந்த அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு பிரிக்கலாம். குரலாகும்னா குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு பிரிக்கலாம். இரண்டு அல்லனா இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஓகேவா? நம்ம தந்து உதவும்னா தந்து கூட்டல் உதவும் பிரிக்கலாம். காடு இல்லாமனா காடு கூட்டல் எல்லாம்னு பிரிக்கலாம். பேரறியா அப்படின்னா பேர் கூட்டல் அறியா அப்படின்னு பிரிக்கலாம். மனம் இல்லைன்னா மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம். காட்டாறுனா காடு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம். அனைத்து உண்ணினா அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு பிரிக்கலாம். பசி இன்றினா பசி கூட்டல் இன்றி அப்படின்னு பிரிக்கலாம். பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு பிரிக்கலாம். யாதனினா யாது கூட்டல் எண்ணின் அப்படின்னு பிரிக்கலாம். யாண்டுடனோனா யாண்டு கூட்டல் உடனோ அப்படின்னு பிரிக்கலாம். பூட்டும் கதவுகள்னா பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு பிரிக்கலாம். திரும்ப தோரண மேடைனா தோரணம் கூட்டல் மேடைன்னு பிரிக்கலாம். ஏட்டுத்தேன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு பிரிக்கணும். சில ஏட்டுத்தேன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏட்டுத்தேன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து துயின்றிருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார். வாய்த்தீன்னா வாய்த்து கூட்டல் ஈன் அப்படின்னு பிரிக்கலாம். கேடு இல்லைன்னா கேடு கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம். உயிர்வு அடைவோம்னா உயர்வு கூட்டல் அடைவோம்னு பிரிக்கலாம். வனப்பு இல்லைன்னா வனப்பு கூட்டல் இல்லைன்னு பிரிக்கலாம். கோட்டோவியம்னா கோடு கூட்டல் ஓவியம்னு பிரிக்கலாம். செப்பேடுனா செப்பு கூட்டல் ஏடுன்னு பிரிக்கலாம். பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இதோட பாட்டு முடிச்சு அடுத்த பாட்டு 3ல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.